அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜகாத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அதீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்று இரவு புனித ரமலான் 17வது பிறை பத்ரு போர் நடந்த இரவு. அல்லாஹு தஆலா நம்மையெல்லாம் இந்த புனித இரவை அடையவும் இந்த ஆண்டு ரமலானை அடையவுமான நற்பேற்றை வழங்கிய அல்லாஹுவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். பத்ரின் வியப்புகளை பற்றி மாத்திரம் நாம் இந்த சொற்பொழிவிலே சிந்திக்க இருக்கிறோம். பத்ரின் வியப்புகள், பத்ரின் அற்புதங்கள், பத்ரின் மறைமுக உதவிகள், பத்ரின் முஅ்ஜிஸா மற்றும் கராமத்துகள் என்று எந்த வார்த்தைகளில் சொன்னாலும் தகும். பத்ரு போர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு விண்ணிலிருந்தோ அல்லது நம் சக்திகளுக்கு பின்னிருந்தோ எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய போர் பத்ரு போர். திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போர், குஃப்ருக்கும் இஸ்லாமுக்கும் இடையிலான போர். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற கேள்விக்கு ஏற்ப எல்லா வகையிலேயும் அல்லாஹ் ஒரு சிறு படையை பிரம்மாண்டமான வெற்றியை வழங்கிய ஒரு போர்தான் பத்ரு போர். அன்பானவர்களே, பத்ரின் வியப்புகளை மாத்திரம் பட்டியலிடலாம். முதல் வியப்பு, ஒரு சிறு படை பெரும் படையை வெல்கிறது. அல் குர்ஆன் இதற்கு சாட்சி. கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கதீரத்தம் பிஇத்னில்லாஹ். எத்தனையோ குறைவான படைகள், பட்டாளங்கள் பெரும் படைகளை அல்லாஹுவின் உதவியோடு வென்றிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுவது போல், வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் சிறுபான்மையினராகவும் சிறு எண்ணிக்கை உடையவர்களாகவும் இருந்த படைகள் நிறைய பெரும்படைகளை வென்றிருக்கிறது. திருக்குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லுகிற ஜாலூத்து தாலூத்தினுடைய போராக இருந்தாலும், இதோ இப்போது நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த பத்ரு போராக இருந்தாலும், இந்த சூத்திரம், இந்த ஃபார்முலா ஜெயித்திருக்கிறது. குறைவான படை சிறு படை பெரும்படையை வென்றிருக்கிறது. உள்ளத்தில் உறுதி இருந்தால், ஏற்றுக்கொண்ட இறைவனின் சார்பாய் ஏற்றுக்கொண்ட இறைவனுடைய உதவி இருந்தால் எந்த படையையும் தோற்கடிக்க முடியும். கொள்கை உறுதி,
கோட்பாட்டிலே உறுதி, இறை உதவி வந்தே தீரும் என்பதில் உறுதி, நம்மை கொண்டு எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் ஆட்டுவிப்பவன் அவனே என்கிற உறுதி, அது இருக்கிற வரை இவர்கள் ஜெயித்தார்கள். ஒரு 313 பேர் கொண்ட முஸ்லிம்களின் படை 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அணிவகுத்திருந்த ஒரு பெரும் படையை மண்ணை கவ்வ வைத்து மண்ணோடு மண்ணாக்கி முகவரி தெரியாமல் அவர்களை முடக்கிய வரலாறு தான் பத்ரு போருடைய வரலாறு. இது பத்ரின் முதல் அற்புதம். பத்ரின் இரண்டாவது மிகப்பெரிய வியப்பு, அல்லாஹ் குறைந்த படையை அவர்களுக்கு நிறைய இருக்குமாறு காட்டினான். அவர்கள் நிறைய இருந்தார்கள், ஆனால் அவர்கள் குறைவாக இருப்பது போல அல்லாஹ் காட்டினான். 10வது ஜுசுவின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யுகல்லிலுக்கும் கசீரன், அவர்கள் அதிகமாக இருந்தார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குறைவாக காட்டினான். இது யுத்தத்தினுடைய தந்திரங்களில் ஒரு தந்திரம். எதிரிலே பெரும்படை நிற்பது போன்று தெரிந்தால் மனது பலவீனமாகிவிடும், உடல் சோர்ந்துவிடும். ஆயுதங்கள் இருந்தாலும் கூட அவைகளை பிரயோகிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் உள்ளத்தை உற்சாகப்படுத்த இறைவன் மேற்கொண்ட அற்புதமான ஒரு மனோதத்துவ வெற்றி இது. பெரும்படையை சிறிதாக காட்டுகிறான், சிறிய படையை பெரிதாக காட்டுகிறான். இது பத்ரின் இரண்டாவது வியப்பு. பத்ரினுடைய மூன்றாவது மிகப்பெரிய அற்புதம், அது முஅ்ஜிஸா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் மறுநாள் காலை என்றால் முதல் நாள் மாலையிலேயே அடையாளப்படுத்தினார்கள். இங்கு அபூஜஹல் வெட்டப்பட்டு இறந்து கிடப்பான், இங்கு உத்துபா கிடப்பான், இங்கு ஷைபா கிடப்பான். அந்த குறைஷி குலத்தினுடைய குஃபார்களின் தலைவர்களை எல்லாம் அவர்கள் இறப்பார்கள் என்பது மட்டுமல்ல, எங்கு இருப்பார்கள் இறப்பார்கள் என்கிற இடத்தை கூட வட்டமிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அன்னலார் வட்டமிட்ட அந்த இடங்களுக்குள் அவர்களின் தலைகள் இருந்தது. எந்த தலைகள் தெரியுமா? இதற்கு முன்னாலே மக்காவில் அடித்தவர்கள், உதைத்தவர்கள், தள்ளி வைத்தவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறுபான்மை சஹாபாக்களை அடித்து துவைத்தவர்கள், பாலை மண்ணிலே பாறாங்கல்லை நட்டு வைத்தவர்கள், கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களை மிக மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தியவர்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தனிநபர் விமர்சனம், குடும்ப விமர்சனம் என்று தடித்த தகாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியவர்கள். இதற்கெல்லாம் மேலாய் அன்னலார் தொழுது கொண்டிருந்த போது ஒட்டகத்தின் நஜிசை கொண்டு வந்து முதுகிலே போட்டவர்கள், ஓட ஓட கிட்டத்தட்ட ஊரிலே இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு பிறந்தகத்தை விட்டு விரட்டி அடித்தவர்கள். அத்தனை பேர் தலையும் பத்ர் மைதானத்தில் வட்டமிடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அத்தனை பேரும் இறந்தான். நபிகளாரின் கழுத்திலே துண்டை போட்டு இறுக்கிய உக்பா இங்கு இறப்பான் என்றார்கள், அங்கேயே இறந்தான். இஸ்லாமிய வரலாற்றின் மிக பெரும் இந்த உம்மத்தின் ஃபிரௌன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அபூஜஹல் வட்டமிட்ட இடத்திலேயே இறந்தான். தேதி குறித்து, நேரம் குறித்தல்ல, இடமும் குறித்து இங்கே கொல்லப்படுவான் என்று வட்டமிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல் ஒரு மிகப்பெரிய முஅ்ஜிஸா. அற்புதங்களின் பத்ரின் அணிவகுப்புகளில் 4வது வானவர்கள் இறங்கினார்கள். ஆம், இதுவரை போர்க்கள வரலாற்றில் 2 முறை இறங்கி இருக்கிறார்கள் போர்க்களங்களுக்காக. ஒன்னு பத்ரு போர்க்களம், இன்னொன்னு ஹுனைன் போர்க்களம். பத்ரு களத்திலே களமாடி போர் செய்தார்கள். ஹுனைனில் காட்சிக்கு மட்டும் வந்து நின்றார்கள், போர் செய்யவில்லை. பத்ரிலே களத்திலே 3000 பிறகு 5000 என்று அணிவகுத்து வந்த மலக்குகளை பார்த்த பிறகுதான் முஸ்லிம்களுக்கு உத்வேகம் பிறந்தது. தங்களின் குதிரையை பிடித்துக் கொண்டு ஜிப்ரீல் வருவதை சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மீகாயில் களத்திற்குள் வந்து விட்டார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் நாள் இரவு நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் இந்த பலவீனமான முஸ்லிம்களுக்கு உன் உதவி தேவை என்று
கையேந்திய நபிகளார், கண்ணீர் விட்ட நபிகளார், நிலத்திலே தன் நெற்றியை பதித்து அழுத நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசு மலக்குகளின் வருகை. வந்தவர்கள் காட்சிக்காக மட்டும் வரவில்லை, களமாடி போராடினார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வெட்டுவதற்கு நாங்கள் கையை தூக்குவோம், தலை விழுந்துவிடும். ஆம், வெட்டியது மலக்குமார்கள். மலக்குகளின் வருகை பத்ருடைய வெற்றியின் பெரிய மைல்கல். அல்லாஹ் வழங்கிய பத்ரின் வியப்புகளில் அது 4வது. 5வது ஒரு பெரிய வியப்பு, தேவையான இடத்தில் மழை பொழிய வைத்தான் இறைவன். பத்ர் அன்று இரவு மழை பொழிந்தது. அந்த மழை முஸ்லிம்களுக்கு தேவையாகவும் இருந்தது. பல்வேறு தப்சீர்களில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவது போல், ஒரு மழை சிலருக்கு நன்மையாய் சிலருக்கு தீமையாய் அமைக்க முடியுமா என்றால் அல்லாஹுவால் முடியும். அப்படி அமைக்கப்பட்டதுதான் பத்ர் களத்தின் மழை. பத்ரிலே மழை பொழிந்தது என்பதல்ல அற்புதம், ஏற்கனவே ஈரப்பகுதியாய் சமநிலையில் இருந்த காபிர்களின் இடத்தை சொதவன சேர் சகதியாக்கிவிட்டது. ஏற்கனவே கட்டாந்தரையாய் கடுமையாய் இருந்த இடல் முஸ்லிம்களுக்கான அந்த இடத்தில் மழை பொழிந்து நிற்பதற்கு தோதுவாய், நடப்பதற்கு தோதுவாய், களம் புரிய ஏதுவாய் அந்த இடம் ஈரப்பதமானது. அன்பானவர்களே, சேறு சகதியாகிறது ஒரே மழை, இன்னொரு இடத்தில் தேவையான ஈரப்பதம் தருகிறது. சிலருக்கென்று பெய்யும் மழை அல்ல, எல்லோருக்குமாக பெய்யும் மழை. சிலருக்கு சாதகமாய் சிலருக்கு பாதகமாய் அமைத்தது அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய பேரருள். குடிக்க நீர் வேண்டும், குளிக்க நீர் வேண்டும், இடம் சரிசமமாய் ஆக வேண்டும். இத்தனை நோக்கங்களோடு வந்த மழை கண்டிப்பாய் அல்லாஹுவின் பத்ரின் அற்புதங்களில் அது மாபெரிய அற்புதம். அதை அடுத்து 5வது ஒரு பெரிய அற்புதம். அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்லுகிறான், இது 6வது அற்புதம். இது யுகஷிக்குமுன் நுஆஸ அமனதம் மின், பாதுகாப்பை, மன உறுதியை, அமைதியை தருவதற்கு இறைவன் தூக்கத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, வருமா தூக்கம்? காலையிலே போர், காலையிலே வாழ்வா சாவா தெரியாத போராட்டம், காலையிலே ஷஹீதாக வாய்ப்பு இருக்கிறது. விட்டு விட்டு வந்த மனைவி, மக்கள், குடும்பம், தாய், தந்தை எல்லோருடைய நினைவும் இருக்கிறது. உக்கிரம் எடுத்த போர் 3 மடங்கு அதிகமாக எதிரிகள் நிற்கிற களம். ஆனாலும் நிம்மதியாய் தூக்கம் வருகிறது. பொதுவாக டென்ஷன் நேரத்துல யாருக்கும் தூக்கம் வராது. 1000 பேர் நிற்கிற போது இங்க தூக்கம் வருதுன்னா, நம்ம வீட்டுக்கு வெளியே நைட் நேரத்துல 4 பேர் நின்றாவே நமக்கு தூக்கம் வராது. இவன் ஏன் நிற்கிறான், எதற்கு நிற்கிறான், என்ன நடக்கும்? 1000 பேர் நிற்கிறார்கள், ஆனால் அத்தனை பேரும் நிம்மதியாய் இங்கே முஸ்லிம்களின் படையிலே தூங்குகிறார்கள். இது ஒரு பெரிய சைக்காலஜி. அதாவது யாராவது மனநல மருத்துவர்கள்ட்ட டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி ரொம்ப மனசு தடுமாற்றத்துல இருக்கிறப்போ நீங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அவர் செய்யற மருத்துவமே என்ன தெரியுமா? தூங்குறதுக்கு மருந்து எழுதி கொடுப்பாங்க. இந்த மனநல மருத்துவர்கள் பூராத்துக்குமே அதுதான், ஓவரா ஸ்லீப்பிங் டோஸ் எழுதி கொடுத்து ஆளை தூங்க வச்சிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? டென்ஷனுக்கான ஒரே தீர்வு அமைதியோடு உறங்கினால் சரியாகும். இந்த சைக்காலஜி 1400 வருஷத்திற்கு முன்னாலே உச்சகட்ட டென்ஷனில இருக்கக்கூடிய பத்ரு போர் வீரர்களை அல்லாஹ் தூங்க வைக்கிறான் அல்லவா? அது ஒரு மனோரீதியானது மட்டுமல்ல, மிகப்பெரிய பேர் அற்புதம். அல்லாஹ் வழங்கிய பத்ரின் வியப்புகளில் அது முக்கியமானது. இனி பத்ரின் வியப்புகள் என்று பட்டியலிட்டு கொண்டே போகலாம். சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வியப்பு நடந்தது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு அற்புதம் நடந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். பத்ர் விடிய விடிய பேசப்படும். பத்ரில் ஏராளமான கோணங்கள் நமக்கு பேச இருக்கிறது. பத்ரின் வியப்புகள், பத்ரின் அற்புதங்கள், பத்ரீன்களின் சிறப்புகள், பத்ரில் கொல்லப்பட்டவர்கள், பத்ரில் கைது செய்யப்பட்டவர்கள், பத்ரில் துவா கபூலான விதம், பத்ரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ரை மையப்படுத்தி நீங்கள் எத்தனை தலைப்பும் சொல்லலாம்.
யாராவது 2 பேருக்கு மாத்திரம் உள்ள செய்தியை பார்ப்போம். ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் பத்ர் போர்க்களத்திலே பங்கெடுக்கிற போது வேகமாய் தாக்கிய எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளாகி கண்ணு வெளியே வந்துச்சு. அவர்களுடைய கண் நோண்டப்பட்டது, கண் பிதுக்கி எடுக்கப்பட்டது. பிதுக்கி எடுக்கப்பட்ட கண்ணோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றப்போ கண்ணை அதே இடத்தில் வைத்து தங்களின் பாக்கியம் பொருந்திய முபாரக்கான எச்சிலை எடுத்து உமிழ்நீரை தடவி பொருத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்த இடத்திலே அது பொருத்தப்பட்டதல்ல. காலமெல்லாம் அந்த கண்ணிலிருந்து அவர்களுக்கு எந்த உபாதையும் இல்லை. சிறப்பாக இருந்தது அந்த கண்கள். நபிகளாரின் எச்சில் பட்டு பத்ர் போர்க்களத்தில் பேரற்புதமாய் காட்சி தந்தது அந்த செய்தி. இன்னொன்று, அல்லமா இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா தங்களுடைய ஜாதுல் மஆதிலே பதிவு செய்திருக்கிற ஒரு செய்தி. உகாஷா இப்னு முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றிய செய்தி. அவர்களின் கையிலே இருந்த வாள் உடைந்து விட்டது. இன்கதஅ ஃபீ யதிஹி ஸைஃபுஹு, வாள் உடைந்து விட்டது. உடைந்த வாளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மும்முரமாய் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற போது உடைந்த வாளை கொடுக்கிறார்கள். வாங்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரக்கட்டையை கொடுத்தார்கள். ஒரு வாள் அளவுக்கு நீளமாய் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை வைத்து கொண்டு போர் செய்தால் அல்லாஹு அக்பர், அந்த கட்டை ஏராளமான பேரை தட்டியது. ஒரு மிகப்பெரிய வாள் செய்கிற வேலையை கட்டை செய்தது. காருண்ய நபியின் கரம் பட்டால் கட்டை கூட பேராயுதமாக மாறிவிடும் என்பதற்கு இது சான்று. அந்த கட்டையை வீசினால் அடித்து விட்டு திரும்ப இவர்கள் கைக்கு வந்துவிடும். அவர் அந்த கட்டையை வீசுவார், மீண்டும் அந்த கட்டை இவர்களின் கையை நோக்கி வந்துவிடும். அன்றல்ல, அதற்கு பிறகுள்ள போர்க்களங்கள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரை மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில் முர்த்தத்துகளோடு ஏற்பட்ட போர் வரைக்கும் இந்த ஒரு கட்டையை வைத்துத்தான் போர் செய்தார்கள். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கொடுக்கப்பட்ட கட்டை எவ்வளவு பேரற்புதத்தை செய்தது என்று பாருங்கள். அன்பானவர்களே, வரிசைப்படுத்தினால் விடிய விடிய பேச வேண்டும் பத்ரின் அற்புதங்களை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே ஒரு முதலாய் நடைபெற்ற பெரும் போரில் ஒரு பேரற்புதத்தை உலகத்திற்கு காட்டிவிட்டான். இந்த அச்சம் உலகத்தில் என்றைக்கும் இருக்கும். அவர்கள் சிறுபடையாயினும் வென்று விடுவார்கள். இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம். ரப்பின் தவக்குள் இருந்தால், இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால், உண்மையான இஸ்லாமிய பற்றிருந்தால், மன உறுதியும் வைராக்கியமும் இருந்தால் எவ்வளவு பெரிய பெரும் படைகளையும் நம்மாலே வெல்ல முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அற்புதத்தை தான் பத்ரிலே காட்டினான். இதையெல்லாம் இத்தனை அற்புதங்களை விவரமாய் சொல்லவில்லை, ஒற்றை வரியில் சொல்லுகிறான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர், அல்லாஹ் பத்ரில் உங்களுக்கு உதவி செய்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் சிறுமைப்பட்டிருந்த போது, நீங்கள் குறைந்தவர்களாக இருந்த போது, நீங்கள் சிறுபடையாக இருந்த போது உங்களுக்கு பத்ரில் உதவியை கொடுத்தான். நன்றி செலுத்துங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்கிறது திருக்குர்ஆனுடைய ஆல இம்ரானின் வசனம். அல்லாஹுவிடத்துல பிரார்த்திப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பத்ரிலே தந்த வெற்றியை உலக முஸ்லிம் உம்மத்துக்கு எல்லா காலங்களிலும் தருவானாக. பத்ரு சுஹதாக்களினுடைய வீரமும் தீரமும் அவர்களின் தியாக மனப்பான்மையில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.